இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டைவர்ட்டர் ஜாகுவார் பிராண்டில். இது வந்து ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் நம்ம பாத்ரூமில் மிக்ஸ் பண்ணி குளிப்போம் இல்லையா, அது மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் அண்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிராஸாலான நமக்கு வந்து ஜாகுவார் பிராண்டு டைவர்ட்டர் இருக்குது. நம்ம ஜஸ்ட் இந்த வீடியோவில் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். எம்டியை வந்து எப்படி ஃபிட் பண்ணி ஏற்றுறோம், பிராஸ் எம்டி அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதேமாதிரி ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் எப்படி கொடுக்கணுன்றத பார்க்க போகிறோம். இந்த டைவர்ட்டரில் முக்கியமானது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, காடி எடுத்து வைக்கும்போது இந்த மினிமம் அண்டு மேக்ஸிமம்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த அளவுக்கு வால்லேருந்து நமக்கு வெளியில் இருந்தால் போதும், மிச்சதெல்லாம் உள்ளே இருக்கணும். வந்து ஜாகுவார் பிராண்டு கொடுத்துறாங்க. ஹாட் வாட்ரு எப்பயுமே லெஃப்ட் சைடில் தான் வரணும். மேலே வந்து ஷவரு, கீழே வந்து ஸ்பவுட்டு. இது பார்த்திங்கன்னா ரைட் சைடில் எப்பயுமே கோல்டு வாட்டர் தான் கொடுக்கணும். ரைட் சைடில், லெஃப்ட் சைடில் எப்பயுமே ஹாட் வாட்டர் தான் கொடுக்கணும். அதில் நம்ம கரெக்டாக இருக்கணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிராஸ் எம்டி, இது வந்து பார்த்திங்கன்னா பிராஸில் சிபிவிசி மெட்டீரியல். இது பார்த்திங்கன்னா நம்ம டெஃப்லான் போட்டு அண்டு சிபிவிசி சால்வன்ட் போட்டு நம்ம வந்து இது மாதிரி த்ரெட் பண்ணி ஏற்ற போகிறேன். இதுதான் விஷயம். இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம 4க்குமே போட்டுக்கலாம். போட்டுட்டு பைப் லைன் போடுறதும் பார்க்குறேன். அது வந்து ஃபுல் வீடியோவாக நம்மளோட யூடியூப் சேனல்லே வரும். நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். நம்ம இது மாதிரி கற்றுக்கிற வீடியோ வந்து நிறைய போடுறோம். திறமை இருக்கிறவங்க கற்றுக்கலாம் கண்டிப்பாக. இது வந்து ஜாகுவார் பிராண்டு. இப்போ வந்து நான் வந்து எம்டிஓலாம் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா எம்டிஓ வந்து நான் த்ரெட் பண்ணி ஏற்றிட்டேன். அதாவது ஏற்றும் போது 2 பேர் வேணும், அதனால் வீடியோ எடுக்க முடியல. பார்த்திங்கன்னா சிபிவிசி சால்வன்ட் போட்டு ஏற்றிருக்கேன். டெஃப்லான் நல்லா டைட்டாக போட்டு சிபிவிசி சால்வன்ட் போட்டு ஏற்றிருக்கேன். எதுக்காகனா அதில் ஏர் பபுள்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா எல்லாமே வெளியே வந்துடும். நமக்கு வந்து க்ரிப்பாகவும் இருக்கும். லீக்கேஜ்ன்றது ரொம்ப ரொம்ப ரேரு. ஓகேங்களா? சரி, இதை வந்து நான் பைப் லைன் போட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நம்மளோட லென்த்தான வீடியோ யூடியூப் சேனலில் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.